உங்களுக்கு டாக்டர் சம்மந்த மாரி போணும்னு ஆசை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீட் எப்படி இருக்கும்னு மாடலா பண்றாப்ல பார்க்கலாம். நான் நீட் பத்தின ஒரு கிளியர் பிக்சர் வந்து எங்கேயும் எங்களுக்கு வந்து கிடைக்கல. ஏன்னா நீட்னா வந்து நெறைய லேக்ஸ் கணக்குல செலவாகும் அப்படின்ற மாதிரியும், பிள்ளைங்களுக்கு வந்து அத பத்தின ஒரு தெளிவான ஐடியா எதுவுமே இல்ல. +1லேருந்தே படிச்சா மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பாப்பா எழுதுறது மூலமா இவளுக்கு நீட்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஃபர்தரா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு, காடோட வில் இருந்துச்சுன்னா அவங்க அப்படியே அத ஃபர்தரா படிக்கணும் அப்படின்றத ஆக்சுவலி அவங்க நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க ப்ரிப்பேர் பண்ணதுக்கு கொஞ்சம் முன்னாடியே எழுதி பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த டைம்க்குள்ள எவ்வளோ கொஸ்டினுக்கு எவ்வளோ எழுதலாம், அந்த மாரி அவங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த பயம் இல்லாம இருக்கும்னா, அவங்க நீட் எழுத போம்போது, என்ன எப்படி கேட்பாங்க, இது பண்ணுவாங்க, நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும், எப்படி பண்ணணுன்ட்டு ஒரு பயம் இல்லாம அவங்க இப்ப ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. பையனுக்கு நீட் படிக்கணும்னு ஆசை. சரி, அதுக்கு நம்மளுக்கு வந்து வழி எப்படின்றது தெரியல. பட் இந்த மாதிரி கோச்சிங்க்கு அனுப்புகிற அளவுக்கு நம்மகிட்ட பைசா எதுவும் கிடையாது. பட் இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்டார் எக்ஸு நடத்துகிறாங்க. பட் அவங்க நல்ல ரெஸ்பான்சிபிள் கொடுக்குறாங்க. அது 3 மணி நேரம் எக்ஸாம்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அவனுக்கு ஒரு வழிமுறைக்கு ஏதாவது ஒரு இவங்க மூலியமாக ஏதாவது இங்கே வந்தானா அவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காண்டி கூப்பிட்டு வந்தது.